ஹாய். இன்னைக்கு நம்ம நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பாகம் முட்டி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடக்கும்போது நிற்கும் போது அதோட ரோல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம முட்டி இன்ஜுரி ஆச்சுன்னா நம்ம நடக்கிறது நிற்கிறது மற்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட அதிகமாக பாதிக்கப்படும். நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம முட்டியில் இருக்க வலி படிப்படியாக குறையும். நமக்கு முட்டியில் ஏற்கனவே வலி இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியாக குறையிறது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக முட்டியில் வலி எதுவும் ஏற்படாமல் இருக்கும். முட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதில் சீக்கிரமாக ஸ்ட்ரெயினோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ப்ரெயினோ வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம முட்டிக்கு ரெகுலராக ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது. இந்த எக்ஸசைஸ் யார் வேணாலும் பண்ணலாம். வாங்க எக்ஸசைஸ் என்னன்றதை பார்ப்போம். இந்த எல்லா எக்ஸசைஸும் நம்ம படுத்துட்டு பண்ணலாம், உட்காந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் நான் உட்காந்து பண்ண போகிறேன். நான் ஒரு சின்ன பாட்டில் டவல் ரோல் பண்ணி எடுக்கிறேன். இதை நம்ம முட்டி கீழே வச்சுக்கணும். முட்டி கீழே வச்சுக்கிட்டு நம்ம முட்டியை பொறுமையாக அழுத்தணும். அழுத்தும் போது நம்ம தொடையில் இருக்க மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும். மறுபடியும் முட்டியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 15 டைம்ஸ் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 50 ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 3 டைம்ஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மினி கிக்குன்னு வாங்க. நான் ஒரு சின்ன பால் எடுத்துட்டு இருக்கேன். அந்த பால் நம்ம முட்டி கடியில் வச்சுக்கணும். முட்டி கடியில் வச்சுட்டு ஹீல் கிரவுண்டில் இருக்க மாதிரி இருக்கணும். ஹீல் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு நம்ம முட்டியை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நம்ம முட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம சதை நல்லா இருக்கும். சதை இருக்கும்போது நம்ம ஹீல் மேலே ரைஸ் பண்ணணும். இது நல்லா ஸ்லோவாக ஒரு 50 ரிப்பீட்டேஷன் பண்ணும். ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு 3 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நான் 1 kg வெயிட் எடுத்துருக்கேன். 1 kg வெயிட்டை நம்ம காலில் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நல்லா ஆங்கிள் நல்லா டைட்டாக கட்டிட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லெக் ரேசிங். காலை பொறுமையாக முட்டிய மடக்க மேலே தூக்கணும். இது 15 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 15 ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 3 டைம்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் லெக் அட்டாக் பண்ணணும். காலை வெளிப்பக்கமாக தள்ளிட்டு வரணும். பொறுமையாக பண்ணணும். வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள. இது 50 டைம் ரிப்பீட் பண்ணணும். 50 டைம் ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 3 டைம்ஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம இப்போ நான் லெஃப்ட் லெக்கில் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் லெக் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் லெக் உள் பக்கமாக கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வரும். இதுவும் 50 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 50 ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 டைம்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் முட்டியை பொறுமையாக மடக்கணும். இது 50 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 50 ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 3 டைம்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் பிரிட்ஜிங். இதுக்கு நம்ம வெயிட் கஃப் தேவைப்படாது. வெயிட் கஃப் ரிமூவ் பண்ணிடலாம். பிரிட்ஜிங் பண்ணுறதுக்கு நம்ம 2 காலையும் மடக்கி வச்சுட்டு இடுப்பு மட்டும் மேலே தூக்கணும். இது 50 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 50 ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு
3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ்லாம் என்னென்ன பார்த்தோம். இந்த எல்லா எக்ஸசைஸும் வந்து நம்ம மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து யார் வேணா பண்ணலாம், சின்னவங்க பெரியவங்கன்ட்டு. இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும்போது முட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து 15 ரிப்பீட்டேஷன் பண்ணணும், 3 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் 2 days a day பண்ணும்போது ரொம்ப பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் a டேவாவது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.